अस्सलामुअलैकुम गाइस, वेलकम बैक टू माय चैनल लेनी कुक्स होममेड रेसिपी। நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு சிம்பிளான ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக்ஸாக செய்யலாம், இல்லை எப்போச்சும் குழந்தைங்களுக்கு டின்னரில் போட்டு கொடுக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட பண்ணலாம். அவ்வளோ ஈஸி, சிம்பிள், டேஸ்டி அண்ட் ஹெல்தி. வீட்டில் செஞ்சதுனால ஹெல்தி. இது வெளியே வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு அன்ஹெல்தி. வாங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரெசிபிக்குள்ளே போடலாமா? நான் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பெஷலாக இது செஞ்சுருக்கு, நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். பிரெட் பீஸா ரெசிபி உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி அண்ட் டேஸ்டி ரெசிபி. வாங்க செஞ்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு மேயோனீஸும் பீஸா சாஸ் போட்டிருக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சாஸ் இருக்குது அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கு. இது நான் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன், இல்லை பெரிய ஸ்பூன்னால 2 ஸ்பூன். என்கிட்ட இருக்கிறது பெரிய ஸ்பூன். நீங்கள் சின்ன ஸ்பூன்னா 3 ஸ்பூனாக போட்டுக்கலாம். இது கூட ஆட் பண்ணிடலாம் சீஸ். என்கிட்ட இருக்கிறது மொசரெல்லா சீஸ். உங்கள்கிட்ட என்ன சீஸ் இருக்குது அது போட்டுக்கோங்க. மொசரெல்லா சீஸ் போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடிச்சதுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேண்டாம். உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் இருக்குது நீங்கள் அது சேர்த்திக்கலாம். போட்டுட்டு நல்லா இப்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நான் இன்னொரு பொருள் போட்டுறேன். அது வீடியோ நான் ஆஃப் ஆகிடுச்சு, பார்க்கல. ஒரேகானோ கொஞ்சம் போட்டேன். ஒரேகானோ போட்டால் உங்களுக்கு பீஸா டேஸ்ட் அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் இருக்குல்ல, அந்த ஓடத்துல எல்லாம் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அது வச்சிடலாம். அது சைடில் வச்சுட்டு சென்டரில் மட்டும் பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பர் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லா சாஸ் மிக்ஸ் சாஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஃப்ளாட்டாக அப்படியே தடவி போட்டுடலாம். அவ்வளோ அழகாக வந்துடும். போட்டுட்டு அதுக்கு நல்லா சரிசமமாக போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சம் சீஸ் இது கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நிறையா உங்களுக்கு சீஸ் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு சீஸ் வேண்டாம், இருக்கிறது இதே போதும் அப்படின்னா மறுபடியும் ஒரு லேயராக ப்ரெட் போட்டுக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சதுன்னா எடுத்து போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் சாஸ் போட்டுக்கலாம். சாஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி பிடிக்கும்னா இது கூட இன்னும் கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே சீஸ் போட்டுடணும். மேலே லேயரில் மட்டும் கொஞ்சம் சீஸ் போட்டால் தான் உங்களுக்கு மெல்ட் ஆகி வர்றப்போ உங்களுக்கு சூப்பராக வரும். அப்படியே ஸ்ட்ரெச்சபிள் இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி பிடிக்காதுன்னா இதே போதும். நான் கொஞ்சம் சீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். நான் இதில் பேசிக் வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கு. உங்களுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதில் கேரட்டும் கேப்சிகம் அனியன் மட்டும்தான் சேர்த்திருக்கு. அதை 3 லேயராக நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஓரல அமுத்திக்கோங்க. ஓரல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். சேர்ந்துடுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைக் போட்டுக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் இருக்கும். கமெண்ட்ஸ் அப்படியே லைக் கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட மோட்டிவேட் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா கூட நீங்கள் அது கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னோடய ரெசிபி ரொம்ப சிம்பிள், ஈஸி தான். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம எப்படி டேஸ்டியாக ரெசிபி வெளியே சாப்பிட்ற மாதிரி, ரெஸ்டாரண்ட் போல் ஹோட்டல் போல் சாப்பிட்ற மாதிரி ரெசிபி எப்படி வீட்டில் செய்கிறது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே ரெசிபி நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்டா நிறையா காஸ்ட்லி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை மைக்ரோவனில் கூட செய்யலாம். அப்புறம் தவாவில், நார்மல் தவாவில் இல்லைன்னா கடாயில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். கடாயில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ராக் சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி குக் ஆகிடும். அப்படியே பீஸா மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கடிச்சிடும். இல்லை நீங்கள் மைக்ரோவனில் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஒரு பேக்கிங் மோடில் வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு
இல்லை உங்கள்கிட்ட டிகிரி செல்சியஸ் கணக்கு இருக்குன்னா ஒரு 180 டிகிரியில் 2 மினிட்ஸ் வச்சா கூட 3 மினிட்ஸ் வச்சா கூட உங்களுக்கு போதும். நான் மைக்ரோவனில் தான் வச்சேன். 2 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் பேக்கிங் மோடில் போட்டு குக்கிங் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரித்து காட்டலாம் அப்படின்னு அவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குது. ஆனால் ரொம்ப சூடு இருந்துச்சுனால பிரிக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாடிடுச்சு. அதுக்குள்ளே என் பொண்ணு எனக்கு ரொம்ப பசிக்குது காலேஜ்லேருந்து வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுருச்சு. சரி போகட்டும், லாஸ்ட் வீடியோ எடுக்க முடியல, இதை மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். நல்லா உங்களுக்கு பேக்கிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்னா மேலே ஒரேகானோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பிரி பிரி மசாலா. உங்களுக்கு இதில் எது விருப்பம் அதை போட்டுக்கோங்க. நான் 3மே போட்டிருக்கேன். ஏன்னா என் பொண்ணு பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த 3 ஃப்ளேவர் அப்படியே டேஸ்ட் சூப்பராக நம்ம வந்து மெக்டொனால்ட்ஸில் இல்லை வந்து டாமினோஸில் சாப்பிட்ற பீஸா டேஸ்ட் உங்களுக்கு வீட்டில் அப்படி கிடச்சிடும். நீங்கள் அப்படியே மேலே தூவிட்டு அப்படியே சுடு சுடு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது உங்களுக்கு எடுத்து காட்டலான்னு நினச்சா அதுக்குள்ளே எடுக்க முடியல. சரி போனால் போட்டுன்ட்டு விட்டுட்டு என் பொண்ணு சாப்பிட்டுட்டாங்க. இன்னும் பண்ண முடியாது. ஸ்கூல்லேருந்து குழந்தைலாம் வீட்டில் வந்தால் கூட நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ் வேணும் அப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப கெடுதலெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வீட்டில் கெஸ்ட்டு வந்தால் கூட ஈவினிங் டைம்னு நீங்கள் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கலாம். இது கூட டீ, காஃபி, கோல்ட்ரிங்க்ஸ் எது வேணும்னா சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சீஸ் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் ப்ரெட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ் பக்கத்து கடையில் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.